வணக்கம். நியூஸ் 4 செய்திகள். மில்கி மிஸ்ட் டெய்ரி ஃபுட் லிமிடெட் நிறுவனத்தின் பங்கு வெளியீடு 11 ஆகஸ்ட் 2026 அன்று தொடங்கி 13 ஆகஸ்ட் 2026 வியாழக்கிழமை அன்று நிறைவடைகிறது. மில்கி மிஸ்ட் டெய்ரி ஃபுட் லிமிடெட் தனது புதிய பங்குகளின் ஆரம்ப பொது வெளியீட்டை தொடங்குவதற்கான விண்ணப்ப தேதிகளை அறிவித்துள்ளது. இதன்படி விண்ணப்பம் வெளியீடு 11 ஆகஸ்ட் 2026 அன்று தொடங்கி 13 ஆகஸ்ட் 2026 அன்று நிறைவடைகிறது. முதலீட்டாளர்கள் குறைந்தபட்சம் 107 பங்குகளும் அதற்கு பிறகு 107 மடங்குகளிலும் விண்ணப்பிக்கலாம். இப்பங்கு வெளியீட்டின் கீழ் ரூபாய் 2 முகமதிப்பு கொண்ட பங்குகளின் விலை வரம்பு ரூபாய் 133 முதல் 140 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மொத்த பங்கு வெளியீட்டின் அளவு ரூபாய் 2 முகமதிப்பு கொண்ட பங்குகள் வரை உள்ளடக்கியது. இதன் மொத்த மதிப்பு 15,530 மில்லியன் வரை இருக்கும். இந்த பங்கு வெளியீடானது ரூபாய் 2 முகமதிப்பு கொண்ட பங்குகள் வரை உள்ளடக்கிய 14,280 மில்லியன் மதிப்பிலான புதிய பங்குகளின் வெளியீட்டையும் ரூபாய் 1,250 மில்லியன் மதிப்பிலான பங்குகளின் விற்பனைக்கான சலுகைகளையும் கொண்டுள்ளது. இந்த விற்பனைக்கான சலுகையின் கீழ் மில்கி மிஸ்ட் டெய்ரி ஃபுட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் மேலாண் இயக்குனர் டி சதீஷ்குமார் ரூபாய் 2 முகமதிப்பு கொண்ட 750 மில்லியன் மதிப்பிலான பங்குகளையும், நிர்வாக இயக்குனர் எஸ் அனிதா ரூபாய் 2 முகமதிப்பு கொண்ட ரூபாய் 500 மில்லியன் மதிப்பிலான பங்குகளையும் விற்பனை செய்கின்றனர். தகுதி உள்ள ஊழியர்களுக்கான ஒதுக்கீட்டு பிரிவின் கீழ் விண்ணப்பிக்கும் ஊழியர்களுக்கு பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 13 தள்ளுபடி வழங்கப்படுகிறது. நிறுவனம் தனது புக் ரன்னிங் லீட் மேனேஜர்களுடன் கலந்தாலோசித்து அமலில் உள்ள சட்ட விதிகளின்படி IPOவிற்கு முந்தைய பங்கு ஒதுக்கீடு மூலம் மொத்தம் ரூபாய் 3,570 மில்லியனை திரட்டியுள்ளது. இதில் ரூபாய் 2 முகமதிப்பு கொண்ட 5,43,789 சாதாரண பங்குகள் பங்கு ஒன்றிற்கு ரூபாய் 139.76 விலையிலும், ரூபாய் 2 முகமதிப்பு கொண்ட 2,50,00,000 கட்டாயமாக மாற்றத்தக்க முன்னுரிமை பங்குகள் பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 139.76 விலையிலும் ஒதுக்கப்பட்டன. ரெட் ஹேரிங் தகவல் அறிக்கையின் மூலம் வெளியிடப்படும் பங்குகள் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஆகியவற்றில் பட்டியலிட முன்மொழியப்பட்டுள்ளன. இந்த வெளியீட்டின் நோக்கங்களுக்காக முதன்மை பங்குச்சந்தையாக NSE செயல்படும். செபி விதிகளின்படி ஆங்கர் முதலீட்டாளர் ஒதுக்கீட்டு விலைக்கு நிகராகவோ அல்லது அதற்கு மேலாகவோ செல்லுபடியாகும் ஏலங்கள் பெறப்படும் பட்சத்தில் ஆங்கர் முதலீட்டாளர்களுக்கான பிரிவில் 40 விழுக்காடு பங்குகளானது 33.33 விழுக்காடு உள்நாட்டு பரஸ்பர நிதி நிறுவனங்களுக்கும் 6.67 விழுக்காடு ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதியங்களுக்கும் பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்யப்படும். குறைந்த அளவிலான விண்ணப்பங்கள் பெறப்பட்டாலோ அல்லது ஆங்கர் முதலீட்டாளர்கள் பிரிவில் பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்படாமல் போனாலோ மீதமுள்ள பங்குகள் ஆங்கர் முதலீட்டாளர்கள் பிரிவு அல்லாத பிற தகுதி வாய்ந்த முதலீட்டாளர்கள் பிரிவில் சேர்க்கப்படும். மேலும் வெளியீட்டு விலைக்கு நிகராகவோ அல்லது அதற்கும் மேலாகவோ செல்லுபடியாகும் விண்ணப்பங்கள் பெறப்படும் பட்சத்தில் நிகர QIP பிரிவில் 5 விழுக்காடு பங்குகள் பரஸ்பர நிதி நிறுவனங்களுக்கு மட்டும் விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படும். மீதமுள்ள நிகர QIP பங்குகள் பரஸ்பர நிதி நிறுவனங்கள் உட்பட அனைத்து தகுதி வாய்ந்த நிறுவன முதலீட்டாளர்களுக்கும் விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படும். இருப்பினும் பரஸ்பர நிதி நிறுவனங்களின் மொத்த தேவை நிகர QIP பிரிவில் 5 விழுக்காட்டுக்கும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் பரஸ்பர நிதி பிரிவில் ஒதுக்கீடு செய்யப்படாமல் மீதமுள்ள பங்குகள் மற்ற QIP முதலீட்டாளர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வதற்காக மீதமுள்ள நிகர QIP பிரிவில் சேர்க்கப்படும். மேலும் செபி விதிகளின்படி வெளியீட்டு விலைக்கு நிகராகவோ அல்லது அதற்கு மேலாகவோ செல்லுபடியாகும் விண்ணப்பங்கள் பெறப்படும் பட்சத்தில்
நிகர பங்கு வெளியீட்டில் 15 விழுக்காட்டுக்கு குறையாமல் நிறுவனம் சாரா முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். மற்றும் நிகர பங்கு வெளியீட்டில் 35 விழுக்காட்டுக்கு குறையாமல் சில்லறை தனிநபர் முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். ஜேஎம் ஃபைனான்சியல் லிமிடெட், ஆக்சிஸ் கேபிட்டல் லிமிடெட் மற்றும் ஐஐஎஃப்எல் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இந்த பங்கு வெளியீட்டின் புக் ரன்னிங் லீட் மேனேஜர்களாக செயல்படுகின்றன. நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து.